இந்தியாவிற்கு கிலியை ஏற்படுத்தும் மலபார் கடற்படை பயிற்சி வங்கக்கடலில் தொடங்கியது. இந்தியாவுடன் அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகள் போர் பயிற்சியில் கைகோர்த்துள்ளதால் சீனா கடும் ஆத்திரம். இந்தியா மற்றும் அமெரிக்க கடற்படைகள் பங்கேற்கும் மலபார் கடற்பயிற்சி கடந்த 1992 ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 2015 ஆண்டு முதல் ஜப்பானும் பங்கேற்று வருகிறது. இந்நிலையில் 24வது மலபார் கடற்பயிற்சிகள் நேற்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தொடங்கியது. இந்த மலபார் பயிற்சியில் 4வது நாடாக ஆஸ்திரேலியாவும் பங்கேற்க இந்தியா அழைப்பு விடுத்தது. அதன்படி ஆஸ்திரேலியாவின் ராயல் கடற்படையும் இந்த ஆண்டு மலபார் பயிற்சியில் இணைந்தது. இதற்கு முன் 2007 ஆண்டு ஆஸ்திரேலிய கடற்படை இந்த பயிற்சியில் இணைந்திருந்தபோது இந்த நடவடிக்கையை சீனா விமர்சித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது 24வது மலபார் கடற்பயிற்சி 3ஆம் தேதி முதல் 2 கட்டங்களாக நடக்கின்றது. இதில் முதற்கட்ட பயிற்சி 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை விசாகப்பட்டினத்தில் வங்காள விரிகுடா கடலில் நடக்கின்றது. 2ஆம் கட்ட பயிற்சி நவம்பர் மாத மத்தியில் அரபிக்கடலில் நடைபெறுகிறது. முதற்கட்ட மலபார் பயிற்சியில் அமெரிக்காவின் USS ஜான் மெக்கெயின், ஆஸ்திரேலியாவின் HMAS பல்லாரத், ஜப்பானின் ஒனாமி ஆகிய போர்க்கப்பல்களும் அதனுடன் இணைந்த ஹெலிகாப்டர் வரிசைகளும் பங்கேற்றுள்ளன. இந்தியா சார்பில் ரான் விஜய், ஷிவாலிக், சுகன்யா, சக்தி, சிந்துராஜ் போன்ற கப்பல்களும் பங்கேற்றுள்ளது. இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவிற்கு கிழக்கு பிராந்திய கட்டளை அதிகாரி வாத்சாயன் தலைமை தாங்குவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியில் கடல் மேற்பரப்பு, நீர்மூழ்கி எதிர்ப்பு, வான் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட கூட்டு மற்றும் நவீன பயிற்சிகள் நடைபெறுவதாக குறிப்பிட்ட இந்திய கடற்படை அதிகாரி, கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த பயிற்சிகள் முற்றிலும் கடலிலேயே நடைபெற உள்ளதாக கூறினார். தென்சீன கடல் பகுதிகளிலும், இந்து மகா சமுத்திர பகுதிகளிலும், பசிபிக் பகுதிகளிலும் சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பதுடன் சீனாவால் ஏற்படும் பிராந்திய பதற்றத்தை குறைக்க இந்த கடற்படை பயிற்சிகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்தியாவுடன் ஆஸ்திரேலியாவும் இணைந்துள்ளதால் சீனா கடும் ஆத்திரத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது.